வணக்கம் நண்பர்களே. உடல் சூடு, பாடி ஹீட், இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இந்த உடல் வெப்பம் அப்படிங்கிறது தானுங்க. நீங்கள் நார்மலாக ஸ்கின் டிசீஸ் ஆகட்டும், அல்லது ஹேர் லாஸ் ஆகிறதாகட்டும், கண் பிரச்சனை ஆகட்டும், அல்லது ஜலதோஷம் ஆகட்டும், வாயில் வரக்கூடிய ஒரு புண்ணுகளாகட்டும், அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், யூரின் ப்ராப்ளம் ஆகட்டும், மற்றது ஸ்கின் ரேசஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே மூல காரணம் பாடி ஹீட், உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம பல ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் உடல் சூடு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக என்னென்ன செய்கிறீங்களோ அதில் சில மாற்றங்களை செய்தாலே நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீக் சம்மரு வெளியே பார்த்தீங்கன்னா 40-45 டிகிரிங்கிறது நார்மலாக இருக்குது. அப்போ பாடி ஹீட்டுங்கிறதும் அதிகமாகுது. இந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணுங்க. அட்லீஸ்ட்டு 4 லிட்டர் தண்ணினாச்சு ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு ரெகுலராக குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி, அதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். அப்புறம் இந்த வெட்டி வேர்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும். அந்த வெட்டி வேரை வாங்கி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய அந்த பாட்டில்கள்லேயோ அல்லது அந்த குடங்கள்லேயோ போட்டு வச்சு அதில் அல்லது ஆர்ஓ டிஸ்பென்சர்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சு அதை ரெகுலராக குடிச்சிங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பாதாம் பிஷ்ஷினை வாங்கி நைட்டே ஊற வச்சு மார்னிங் குடிக்கலாம். அந்த பாதாம் பிஷ்ஷினோட ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், அல்லது தனியாகவே வாட்டரோடு சேர்ந்து குடிக்கலாம். அதே மாதிரி இன்பிட்வீன் ஒரு 11 மணிக்கு ஒரு 4 மணிக்கு மோர் குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணலாம். ஸோ இந்த சைனஸ் மற்ற இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த வெந்தய தண்ணியும். அப்புறம் இந்த உடல் ஹீட்டை குறைக்கணுன்னா வாரத்தில் 2 நாள் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சீயக்காய் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாத் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை தொப்புளில் மற்றபடி